Hello guys, welcome to my channel Met IQ Neat Tamil. I'm Nazira. இந்த வீடியோல ஐசோடோப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, அதோட டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்க்கலாம். See here இந்த ஐசோடோப் அப்படின்ற வேர்ட்லயே பாருங்க டிஓபி டாப்னு இருக்கா? டிஓபி டாப்னு இருக்கு. ஸோ டாப்ல இருக்கிற ஒன்று வந்து எனக்கு இங்கே சேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து இந்த நொட்டேஷன்லாம் சொல்லியிருந்தேன். மேலே வர்றது வந்து மாஸ் நம்பர், கீழே வர்றது இங்க தெரியுதா? மேல வர்றது வந்து மாஸ் நம்பர், கீழ இருக்குது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கும் ஒரு ஸ்டோரி மாரி சொல்லியிருந்தேன். சி ஹியர் இங்கேயும் நான் அந்த ஸ்டோரி சொல்றேன். ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து எப்பவுமே வந்து ஏ கிரேட் தான் எடுத்துட்டு இருக்கான். ஓகேவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, "நீ மாஸ்டா" அப்படின்றாங்க. அவன் ஏ கிரேட் எடுக்குறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, "நீ மாஸ்டா" அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மாஸா இருக்கிற ஒருத்தன் வந்து எப்பவுமே மேல தான் இருக்கணும். புரியுதா? ஏவோட ஸ்டோரி. ஏ கிரேட் தான் எடுக்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, "நீ மாஸ்டா" அப்படின்னு சொல்றாங்க. மாஸா இருக்கிற ஒரு பெர்சன் வந்து மேலேயே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒண்ணு ஞாபகம் இருந்தாலே இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகேவா? இது மட்டும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் வந்து உங்களோட எலமெண்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இங்க வந்து கார்பன் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ மேல இருக்கிறது ஏ மாஸ் நம்பரா 12. கார்பனோட மாஸ் நம்பர் 12. இது ஃபார் எக்ஸாம்பிள்க்கு. ஓகே. அண்ட் Z வந்து அட்டாமிக் நம்பர். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஓகே. சி ஹியர். இந்த ஐசோடோப்ப வச்சே நான் சொல்லிட்டேனா? இப்ப வந்து டோப் டாப் மாறப்போது. அப்ப மாஸ் நம்பர் மாறப்போது. ஏ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகப்போது. ஓகேவா? அண்ட் இன்னொன்னு பாருங்க. சரி ஃபர்ஸ்ட் இத வச்சு மட்டும் சொல்லிடுறேன். இங்க செகண்ட் டெஃபினிஷன் நம்பர் 2. ஆட்டம்ஸ் ஆஃப் a சேம் எலிமெண்ட் ஹேவிங் சிமிலர் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் எனக்கு சிமிலரா தான் இருக்கும். ஆனா மாஸ் நம்பர் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இத வச்சு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இங்க டாப் மட்டும் மாறப்போது. டாப்னா மாஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகப்போது. ஓகே. தட் இஸ் யூர் டெஃபினிஷன் நம்பர் 2. இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. See here. Atoms of a same element having same number of protons and electron but different number of neutrons. புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சேமா தான் இருக்கும். ஆனா நியூட்ரான்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே. See here. அதே நேம் பாருங்க. ஐசோடோப்பா? ஐசோடோப்னு இருக்கா? இங்க P ஃபார் புரோட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. E ஃபார் எலக்ட்ரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் வந்து எனக்கு வந்து சேமா வருது. ஓகேவா? நியூட்ரான் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே. புரோட்டான், எலக்ட்ரான் சேமா வருது. நியூட்ரான் எனக்கு டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் படி என்ன சொன்னேன்? மாஸ் நம்பர் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதையும் நான் இந்த நேம் வச்சு சொல்லியிருந்தேன். டாப். ஐசோடோப்ல டாப் இருக்கா? ஸோ எனக்கு டாப் போர்ஷன் சேஞ்ச் ஆகும். அண்ட் அகைன் நேம பாருங்க. PE. P ஃபார் புரோட்டான், E ஃபார் எலக்ட்ரான். புரோட்டானும், எலக்ட்ரானும் 2மே சேமா இருக்கு. நியூட்ரான் மட்டும் சேஞ்ச் ஆகுது. டெஃபினிஷன்ல இருக்கத ஜஸ்ட் நேம் வச்சு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுல வந்து P ஃபார் புரோட்டான் தானா? E ஃபார் எலக்ட்ரான் தானா? நோ. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைன். அதாவது இந்த 2 டெஃபினிஷனுமே. நெக்ஸ்ட். See the examples here. C12. இந்த 12ன்றது என்னது? மாஸ் நம்பரா? அட்டாமிக் நம்பர் என்ன கார்பனுக்கு? 6. 12 வந்து மாஸ் நம்பர். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். ஓகே. இது வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொன்னது. நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். ஸோ கார்பன்ல வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கு? 6. நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் இப்போ எவ்வளோ தான் இருக்கும்? 6 தான் இருக்கும். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னதான்? 6 தான். ஓகே. நம்பர் ஆஃப் நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் 12 மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்னது? 6. 12 மைனஸ் 6 6. ஓகேவா? நெக்ஸ்ட் C13. இதுல வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 6. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் எவ்வளவு தான் இருக்கும்? 6 தான் இருக்கும். இது அட்டாமிக் நம்பர் என்ன? அதுவும் 6 தான். ஓகே. இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் என்னது? 13 மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்னது? 6. ஓகே. 13 மைனஸ் 6 பண்ணீங்கன்னா 7 கிடைக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் C14. இப்போ இது 14 தான் என்னது? மாஸ் நம்பர். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்னது? 6. நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் இப்போ என்னதான்? 6 தான். அட்டாமிக் நம்பரும் என்னதான் இருக்க முடியும்? 6 தான். ஓகே. அப்ப 14 மைனஸ் 6 மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர்னு பண்ணும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8. அதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் 6 தான், எலக்ட்ரான்ஸும் 6 தான். நியூட்ரான் சேஞ்ச் ஆகுதா? இங்கேயும் பாருங்க புரோட்டானு, எலக்ட்ரானு 6 தான்.
நியூட்ரான் சேஞ்ச் ஆகுது. புரோட்டான், எலக்ட்ரான் சேம், நியூட்ரான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயுமே எல்லாமே கார்பன் தான். இது எல்லாமே கார்பன் தான். ஓகேவா? ஆனா மாஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க 12 இருக்கு, இங்க 13 இருக்கு, இங்க 14 இருக்கு. இது வந்து செகண்ட் டெஃபினிஷன். டாப் மட்டும் மாறுது. மாஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. செகண்ட் டெஃபினிஷன் இது. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல என்ன இருந்துச்சு? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இருந்துச்சா? ஸோ ஹியர் இங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கா? இங்க 6 இருக்கு. நெக்ஸ்ட்ல 7 இருக்கு. நெக்ஸ்ட்ல 8 இருக்கா? ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது வந்து இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் லிசன் பண்ணுங்க. ஐசோடோப் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் சேமா இருக்கும். ஏன்னா அதுல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம். நெக்ஸ்ட் அதே ஐசோடோப்புக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அதுல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோடோப்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் சேமா இருக்கும். ரீசன் என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேம். அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ரீசன் என்ன? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் இதெல்லாமும் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஹைட்ரஜனுக்கு வந்து இது மாதிரி 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. புரோட்டியம் H1. அப்பனா ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன இங்க? 1. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டியூட்ரியம் ஹைட்ரஜன் H2. அப்ப இதுல மாஸ் நம்பர் என்ன? 2. ஓகேவா? நெக்ஸ்ட் H3. அப்ப இதுல வந்து மாஸ் நம்பர் என்ன? 3. ஓகேவா? நெக்ஸ்ட் குளோரினுக்கு வந்து 2 ஐசோடோப்ஸ் இருக்கு. 35 ஒன்னு, 37 ஒன்னு. ஓகே. நெக்ஸ்ட் யுரேனியம்லயும் 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஒன்னு 234, நெக்ஸ்ட் 235, இன்னொன்னு 238. ஓகேவா? இதுல எல்லாத்துலயுமே வந்து மாஸ் நம்பர். இது எல்லாமே வந்து என்னதான்? மாஸ் நம்பர். சோ ஐசோடோப்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஐசோடோப்னா டாப் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் புரோட்டான், எலக்ட்ரான் சேமா இருக்க போது, நியூட்ரான் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. தட் இஸ் வாட் மீன் பை யுவர் ஐசோடோப். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஐசோ பார் வந்து அப்லோட் ஆகும். அண்ட் ஃபர்தர் வீடியோஸ்ல நான் எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ். ஓகே. எல்லாமே வந்து 10 to 15 மினிட்ஸ் வீடியோவா தான் இருக்கும். பட் ஐ வில் பி கவரிங் each and everything from your physics and chemistry. Okay, fine. And that's for today. If you have any doubts, do comment in the comment section. If you have any suggestions, do comment in the comment section. And if you like my video, do like and don't forget to subscribe. Thank you for watching.